நாடு முழுவதும் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை படிப்படியாக தாபிக்கப்பட்டு வருகிறது. இதனால் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மத்திய ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பொலனர்வ மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு கடுமையான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். சப்ரகமுவ, மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கும் குர்நாகல் மாவட்டத்திற்கும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்றிரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய குறித்த பிரதேசங்களில் உள்ள மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும், இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய வடமேல் மாகாணங்களில் உள்ள கண்டி, கேகல்ல, குர்நாகல், மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு உடனடியாக அப்புறப்படுத்த தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது. தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் 4 மாவட்டங்களின் அடையாளம் காணப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாயம் குறித்து சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை டிசம்பர் 9 முதல் டிசம்பர் 19 வரை பாதுகாப்பான தற்காலிக மையங்களுக்கு அப்புறப்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மாவட்ட செயலாளர்களுக்கு தெரிவித்துள்ளது. இந்த மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர், தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள், பிரதேச செயலாளர், கிராம உத்தியோகத்தர், இலங்கை போலீஸ் மற்றும் ஏனைய தொடர்புடைய தரப்பினர் ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் பாதுகாப்பான மையங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட வேண்டிய பிரதேச செயலாளர் பிரிவுகள் கண்டி மாவட்டம் அத்தரலியத்த, யட்டினுவர, உடுதும்பர, பாத்த ஏவாயட்ட, மெததும்பர, பஸ்பாகி கொரெல்ல, தெல்தொட்ட, பூஜாபிட்டிய, கங்கைர கொரெல்ல, பண்வில, கங்கவட்ட கொரெல்ல, உடப்பலாத்த, ஆரிஸ்பத்துவ, குண்டசாலை, மினிப்பி, தொழுவ, தும்மணி, அக்குரண, உடுனுவர மற்றும் பாத்ததும்பர. கேகல்லை மாவட்டம் கேகல்ல, கலிகமுவ, மாவனெல்ல, புலத்கோப்பிட்டிய, அரநாயக்க, யட்டியந்தொட்ட, ரம்புக்கண, வரக்காப்புல. குருநாகல் மாவட்டம் மாவத்தகம, மல்லவப்பிட்டிய, ரிதிகம. மாத்தளை மாவட்டம் நாவுல, வில்கமுவ, பல்லேபொல, அம்பகாங் கொரெல்ல, லக்கல, பல்லேகம, உக்குவல, ரத்தொட்ட, மாத்தள மற்றும் யட்டவத்த. இதற்கிடையில் நாட்டின் மீது வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறுவதால் இன்று வடக்கு, வடமத்திய, கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த மழை நிலைமை டிசம்பர் 19 வரை நீடிக்கலாம் என அதன் முன்னறிவிப்பு பிரிவின் பணிப்பாளர் மேரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். எதிர்கால மழை முன்னறிவிப்புகளுக்கு அமைய நாட்டின் பல பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்கள் தற்போது மேலும் குறைக்கப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய அனுராதபுரம் மாவட்டத்தின் ஆச்சதுவ மற்றும் ராஜாங்கன, தெதிருவோயா, அம்மந்தொட்ட மாவட்டத்தின் லுணுகம்வேர மற்றும் வேரகல, அத்துடன் அம்பாறை மாவட்டத்தின் சேனாநாயக்க சமுத்திரம் ஆகியவற்றின் நீர்மட்டத்தை குறைப்பதற்காக தற்போது நீர் திறந்துவிடப்பட்டு வருவதாக அத்திணைக்களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர், நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பொறியியலாளர் சூரிய பண்டார தெரிவித்தார். எவ்வாறாயினும் இவ்வாறு விடுவிக்கப்படும் நீரினால் தாழ்நில பகுதிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என சூரிய பண்டார குறிப்பிட்டார். தற்போதைய முன்னறிவிப்புகளின்படி எதிர்காலத்தில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதால் இந்நிலைமைகளை கண்காணிப்பதற்காக நீர்ப்பாசன திணைக்களத்தின் அலுவலகங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். அதற்கமைய எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்து தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். மேலும் பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளதால் இது குறித்து அவதானமாக இருப்பது முக்கியம் என்றாலும் தற்போதைய நிலவரப்படி இதுவரை எவ்வித ஆபத்தான நிலையும் ஏற்படவில்லை என பொறியியலாளர் சூரிய பண்டார மேலும் தெரிவித்தார்.
நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய மேல், வடக்கு, கிழக்கு, சபரகமுவ, வடமத்திய மற்றும் தெற்கு ஆகிய 6 மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் 16ஆம் திகதி மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 12ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரை நடைபெறும் எனவும், அத்துடன் 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 14 முதல் மார்ச் மாதம் 2ஆம் திகதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை மத்திய மாகாணத்தில் உள்ள 115 பாடசாலைகளை திறக்க முடியாத சூழ்நிலை காணப்படுவதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவுக தெரிவித்துள்ளார். வெளிமட மற்றும் நுவரெலிய பிரதான வீதியில் ரெந்தப்புல பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி சென்றிருந்தார். அப்பகுதி மக்களை சந்தித்து அவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் குறித்து விசாரித்தார். அதேபோன்று பதுளை, நுவரெலிய மாவட்டங்களுக்கும் ஜனாதிபதி விஜயம் செய்திருந்தார். එදාට වැඩ කරන එක තමයි. අපේ තියෙන එකම සැලසුම ඉඩමක් ලබා ගන්න එක තමයි. ඒකේ ආපෝ පදිංචිලා යන්න බෑ එතන. යන්න බෑ. ඔව්. ස්ථීර විසඳුමක් හොයාගන්න ඕනේ නේද? ආයෙත් යනවා. ආයෙ වැස්සක් ආපුවම එනවා. ඒක තේරුමක් නෑ නේද? දැන් අපි දිසාපොත්තුම කියන ඉඩමක් හොයාගන්න පුළුවන් නේද? ඔව්. ඉඩම හොයාගත්තම අපි සල්ලි තවරනම් එතන ගෙවල් ටික හදාගන්න. මට කියන්න අවශ්‍ය ප්‍රමාණය අපි ඒක විසඳලා දෙන්න. අලුත් ගෙදරක යන්න බලාගෙන ඉන්නකොට. ඔව්. මේ ඉතින් කාලෙකට අපි දැකලා නැහැ. පාර තමයි අපිට වාසනාවට ලැබෙන්න පුළුවන්. පවුල් අපිස්පක් ඉන්නවා. මෙච්චර කාලෙකට පවුල් තාවේ නැහැ. මාසෙකට සැරයක් වැස්සක් යට වෙනවා. මේ සැරේ සම්පූර්ණ යට වෙනවා. කරුණාකර ඔබට බුදුබලව ඒවා ඉක්මනට පුළුවන් තරම් කොයි හරි දෙයක් හදලා දෙන්න. ගෙවල් ටික හදලා දෙන්න ජනයිති. බෙටි අපි ළමයිගේ අවශ්‍ය වෙන බහඬ පොත්පත් පිළිදී ගන්න රුපියල් 25000ක දීමනාවක් දෙන්න තීරණය කළා. ඒක ඉක්මනින්ම ලැබී. හරි ඊට පස්සේ අපි ඕගොල්ලන්ට ඒ ඉන්න තැනට යන්න බැරි නම් අපි මාසයකට ගෙවල් කුලියක් ගෙවන්න. උතර කිද නේද? බයක් තැනක් හොයාගෙන ආරක්ෂිත තැනකට යන්න එපායනේ. ආපහු එතෙන්ට ගිහිල්ලා බෑ. ඒතර අපි తాවකාලික දීමනාවක් දෙන්න ඊට පස්සේ ස්ථාපිත සම්පූර්ණ කරනවා. හරි නේද? රටේම කරන්න එපා ඒක නේද? කරදර කරන්න බෑ සිටුේෂන් එක දන්නවනේ. සාහනයක් සැලසෙන විදියට අපිත් ඒකට උදව් කරන්න. ඒ විදිහට ජනාධිපතිතුමා අපිට දෙන සහයෝගයට අපි ගොඩාක් ගරු කරනවා. ටීම් එකක් විතර මෙතන එන හැමෝම වෙනුවෙන් මම කතා කරන්නේ. and thank you so much. මෙතනට ඇවිල්ලා අපිව බලලා යන එකට ඊටමත් දුන්නා නම් ඒක ලොකු දෙයක්. Thank you sir. ඔය කඩේ ගානටම සර් රැහිලා තිබුණේ පාර. ඔව් අර සුන්දරෙක් ඉන්න එක දෙකේ හැපෙත් තමයි පොඩි පහනක්.
ඉඳගෙන මොනවද තේරුන්නේ මේ වගේ ගෙදර සම්පූර්ණම ගෙදර ඉස්සරහ මොකටද තියෙන්නේ පරිමිතින්නේ අපේ ජීවිතේ පටන් ගන්න ඕනේ ඒ ටික මේක පිටාරු වෙන දෙට ඕවා ඒක උඩින් තියෙන අඹේ වෙල පාරද ඒ පාරත් යට කරගෙන තමයි මේ පැත්තට කඩාගෙන ආවේ පාරවල් පහක් කරන්නේ නැති පාරවල් පහ ඒක හන්ද කොච්චර දුරින්ද දෙවිලා තියෙන්නේ මේක කිලෝමීටර වැඩියි කිලෝමීටර 6ක ඉඳන් කිලෝමීටර 6ක් සම්පූර්ණ නෑ පල්ලෙහා තියෙනවා දෙක 8ක් වගේ මේකේ පටන් ගන්න පේන්නේ අවසානයේ පේන්නේ කොහොමද අපි කිව්වත් කාල්සිල එකම තුමාලා සරසුම් කියලා ගන්න. ඊවරින් පීවර අපි අවසන් කරේ පාර පෙරුණොත් නේ. ඊවරින් උඩ ගෙවල් තියෙන අවදානම් වල තියෙනවා. උඩ ඇදලා තමයි பேராதனை பல்கலைக்கழகத்தை முன்னரை விட மேலும் பலமாகவும் பாதுகாப்பாகவும் மீளெழுச்சி திறன் கொண்டதாகவும் கட்டியெழுப்ப அரசாங்கம் தயாராக இருப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். நவம்பர் 27ஆம் திகதி பல்கலைக்கழக வளாகத்தினுள் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மாணவர் பிரதிநிதிகள் மற்றும் பீடாதிபதிகளை சந்திப்பதற்காக பல்கலைக்கழகத்திற்கு அவர் விஜயம் செய்தபோதே இவ்வாறு தெரிவித்தார். இந்த பேரழிவினால் கல்வி செயற்பாடுகளுக்கும் மாணவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்திய விதம் குறித்தும் பிரதமருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆரம்ப சேத மதிப்பீடு 6 பில்லியன் ரூபாவை விட அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் உதவியை விரைவுபடுத்துமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவுறுத்திய பிரதமர் பேராதனையை பலமாகவும் பாதுகாப்பாகவும் மீளெழுச்சி திறன் கொண்டதாகவும் கட்டியெழுப்ப அரசாங்கம் தயாராக இருப்பதாக பல்கலைக்கழக சமூகத்தினருக்கு உறுதியளித்தார். exam related ඒවා මොනවද? exam related වික්ටෝරියා විල්ල බඳින ලීසි වේ. ඔයා තමයි නියෝජිත. ආයෙත් අවදානම් දාන වලට ගිහිල්ලා ඔයගොල්ලෝම දාන්න බෑ. හරි? මේක හැම අවුරුද්දෙම මේක කරන්න බෑනේ. හරි? ඒ නිසා මේකට මොකක් හරි හරිසකට ඉස්සරහට ඕනේ. ඒකට අපිට සහයෝගය දෙන්න ඕනේ. හරි? කීයක ළමයි දැන් ඇකඩමික් නැවතිලා තියෙනවා. ඒ වරදක් නෑ දාලා කරන්නේ. කවදාද පටන් ගන්න ඕනේ මෙතනින්ම තමයි. ඒ කියන්නේ ගියෝ පටන් ගන්නවා පටන් ගන්න ඕනේ ඔපරේෂන් කරන්නේ වායව ඔක්කොම இந்த வானிலை மற்றும் காலநிலை மாற்றங்களால் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுகின்றன. இதன் விளைவாக ஏற்படும் அனர்த்தங்கள் மற்றும் அபாயங்கள் குறித்து தெரிவிக்கும் முறையான முன்னெடுப்பு நடவடிக்கை உரியவாறு இயங்கவில்லை என்பது தெரிய வருகிறது. அறிக்கைகளின்படி நமது நாட்டில் 6,11,000 குடும்பங்களைச் சேர்ந்த 21 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல எண்ணிக்கையிலான மக்கள் காணாமல் போயுள்ளனர். அதேபோல் உயிரிழப்புகளும் சொத்து இழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இந்த அழிவு அபாயத்தை முன்கூட்டியே மக்களுக்கு அறிவித்திருந்தால் இழப்புகளை ஓரளவு குறைத்திருக்கலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட வரக்காபொல கபலபிடிமட கப்புகொட தோட்டம் தமிழ் வித்தியாலயத்தில் அமைந்துள்ள இடைத்தங்கல் முகாமில் இருந்து வரும் மக்களை சந்தித்து அவர்களின் சுகதுக்கங்களை கேட்டறிய நேற்று அப்பிரதேசத்துக்கு விஜயம் செய்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக அழிவடைந்த வாகனங்கள் தொடர்பாக தகவல்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் டிசம்பர் 15ஆம் தேதியின் பின்னர் மாவட்ட மட்டத்தில் இது தொடர்பான விசேட நடமாடும் சேவையொன்றை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். அதற்கமைய குறித்த தகவல்களின் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வாகனங்களை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் பரிசோதனைக்கு
உட்படுத்தி அவை பயன்பாட்டிற்கு உகந்ததா இல்லையா என்று தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அனர்த்த நிலைமை காரணமாக சிலரது வாகனங்கள் மற்றும் ஆவணங்கள் அழிவடைந்துள்ளதாகவும் அந்த தகவல்களையும் பெற்றுக்கொண்டு உரிய எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். அதன்படி தான் வசிக்கும் கிராம சேவகர் பிரிவின் கிராம உத்தியோகத்திற்கு இது குறித்து அறிவிக்குமாறும் அவர் ஊடாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தெளிவுபடுத்தி போலீஸ் முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்வதும் அவசியம் எனவும் சுட்டிக்காட்டிய அவர் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு பல்வேறு துறைகள் மூலம் சரியான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது இந்த நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்கு முக்கியமானது எனவும் குறிப்பிட்டார். நிலவும் சூழ்நிலையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு அதிகளவான தொலைபேசி அழைப்புகள் வருவதால் அது குறித்து அவதானம் செலுத்தி விசேட அலகொன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். அதற்கமைய 077071888866 என்ற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக உரிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்ட ஆணையாளர் நாயகம் குறித்த வாகனங்கள் மற்றும் ஆவணங்களின் ஏதேனும் சாட்சிகள் தம்மிடம் இருப்பின் அந்த சாட்சிகளை பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் அது எதிர்கால நடவடிக்கைகளுக்கு இலகுவாக அமையும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். தித்வா சூறாவளியின் காரணமாக ஏற்பட்ட திடீர் அனர்த்த நிலைமையின் பின்னர் நாட்டை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக பண்டார்நாயக்க ஞாபகார்த்த தேசிய மன்றம் அரசாங்கத்திற்கு 250 மில்லியன் ரூபாய் நிதியுதவியை வழங்கியது. பண்டார்நாயக்க ஞாபகார்த்த தேசிய மன்றத்தின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா பண்டார்நாயக்க உட்பட பணிப்பாளர் சபையினர் அதற்குரிய காசோலையை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களிடம் பிரதமரின் அலுவலகத்தில் வைத்து கையளித்தனர். அதனைத் தொடர்ந்து நிதியத்தின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா பண்டார்நாயக்கவுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது. பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, பண்டார்நாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதியத்தின் பணிப்பாளர் சபை பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்க அரசின் நிவாரணப் பொதிகளுடன் கூடிய அமெரிக்க விமானம் வந்திறங்கியது. நாடு முழுவதும் நிவாரணப் பணிகளுக்கு அமெரிக்க விமானப்படையின் 2 சூப்பர் ஹெர்குலஸ் விமானங்கள் வருகை தந்துள்ளதுடன் இலங்கை விமானப்படையினருடன் இணைந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 14 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை 2026 ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது சந்தேக நபர் ஹிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் பிற பெண் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். உண்மைகளை கருத்தில் கொண்டு சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்களுக்காக வழக்கு மார்ச் மாதம் 16ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அட்டன் நுவரெலிய பிரதான வீதியில் நானோயா முதல் நூரெலிய வரையான பிரதேசத்தில் மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளதால் தற்போது ஒரு வழிப்பாதையாக போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சாரதிகள் பெரும் அசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட அழிவுகளை அடுத்து இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்படும் நிவாரண சேவைகள் மற்றும் மீள் கட்டுமான நடவடிக்கைகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ உறுதியளித்துள்ளார். நேற்று வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் அவர்களுக்கும் மார்க் ஆண்ட்ரூ அவர்களுக்கும் இடையில் அமைச்சில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உடனடியாக உதவும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் அவசரகால உதவி நிதியத்தின் கீழ் 4.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கான தொகை அமைச்சரிடம் அடையாளப்பூர்வமாக கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரசாரம் மேற்கொண்டார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு கடந்த மாதம் காஞ்சிபுரத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டு பேசினார். அதற்கு அடுத்தபடியாக விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டம் புதுச்சேரி உப்பளம் ஹெலிபேட் மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் QR கோடுடன் கூடிய பாஸ் வழங்கப்பட்டு கூட்டத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும்
அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். ஜப்பானின் மிசாவா அருகே திங்கட்கிழமை இரவு 7.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது இலங்கைக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தகவலின்படி இலங்கை நேரப்படி இரவு 7:45 மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதனால் நாட்டில் சுனாமி அல்லது பிற பாதிப்புகள் ஏற்படும் அபாயமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் அல்லது சரிபார்க்கப்படாத செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 900 அதிகரித்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கானோரை காணவில்லை என அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்தோனேஷியாவின் மலாக்கா ஜலசந்தியில் கடந்த வாரம் உருவான சூறாவளியால் 1,00,000க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்தன. கட்டுக்கடங்காத இந்த வெள்ளத்தின் தாக்குதலால் தென்கிழக்காசிய நாடுகளின் சில பகுதிகளில் பாரிய மழை மற்றும் மண்சரிவுகளும் ஏற்பட்டிருந்தன. கடந்த சில தினங்களாக ஆசிய நாடுகளை தாக்கியிருந்த மோசமான காலநிலையின் எதிரொலியே இந்தோனேஷியாவையும் தாக்கியிருந்தது. இதனால் இலங்கை, தாய்லாந்து, மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளும் கடுமையாக பாதிப்புற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலக மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளுக்கான அட்டவணை வெளியாகியுள்ளது. இதற்கான அட்டவணையை FIFA வெளியிட்டுள்ளது. ஜூன் 11, 2026 தொடங்கும் உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளில் முதன்முறையாக 48 அணிகள் பங்கேற்கின்றன. தொடக்கப் போட்டி மெக்சிகோ நகரத்திலுள்ள புகழ்பெற்ற எஸ்டாடியோ அஸ்டேகாவில் நடைபெறுகிறது. மொத்தம் 104 போட்டிகளுடன் 39 நாட்கள் நடைபெறும் உலகக்கிண்ண கால்பந்து திருவிழா ஜூலை 19, 2026 அன்று நியூஜெர்சி பகுதியில் நடைபெறும் இறுதிப் போட்டியுடன் முடிவடைகிறது.